வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் திருஞான சம்பந்தம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ரயில்வே என்டிபிசி கிராஜுவேட் எக்ஸாம்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ அந்த எக்ஸாம்க்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்க போறோம். அடுத்து வந்து என்டிபிசில அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம், அதாவது 12த் முடிச்சவங்கலாம் எழுதுற மாரி இருக்க எக்ஸாமும் வரப்போகுது. அதுக்கும் இதுக்கும் அப்ளை பண்ற ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான். நம்ம அந்த ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரெடியா எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஆதார் கார்டு. செகண்ட் வந்து ஸ்கூல் ஆர் காலேஜ் டிசி. தேர்ட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ங்கிறப்போ ஓபிசி அப்படின்னு இங்க ஒரு கேட்டகரி இருக்கும். இந்த ஓபிசி அப்படிங்கிறது யாருன்னா, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் குடுக்குற பிசி, டிஎம்சி, எம்பிசி இவங்க எல்லாருமே வந்து இந்த ஓபிசிங்கிற கேட்டகரிக்குள்ள தான் வருவாங்க. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல குடுக்குற சர்டிஃபிகேட்ட பிசியோ, எம்பிசியோ இல்ல டிஎம்சியோ வந்து இங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. இத ரயில்வே ஏத்துக்காது. இவங்க 3 பேரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இ-சேவை மையத்தில போயி ஃபர்ஸ்ட்டு அவங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்ட வச்சு ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு இந்த சர்டிஃபிகேட்ட நம்ம வாங்கிக்கணும். இந்த ஓபிசி தான் நம்ம இங்க வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டா இந்த 3 கேட்டகரியில இருக்கவங்களும் ப்ரொடியூஸ் பண்ணணும். எஸ்சி, எஸ்டிக்கு இப்படி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதனால தான் ஓபிசி அப்படிங்கிறத இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்து 10த் மார்க் ஷீட்டு, 12த் மார்க் ஷீட், அடுத்து டிகிரி மார்க் ஷீட்டு. ஆ இதுக்கப்புறம் சிக்னேச்சர் ஃபோட்டோ. அதாவது நீங்க வந்து கையெழுத்து போட்ட ஒரு ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ வந்து 30லேருந்து 49 கேபிக்குள்ள இருக்கணும். அது என்ன பர்ட்டிகுலர்ஸ்ங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். ஆ அடுத்தது பேங்க் அக்கவுண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ் கோட். இந்த பேங்க் அக்கவுண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ் கோட் வந்து உங்க பாஸ்புக்ல இருக்கிறத எடுத்து வச்சுக்கோங்க. இதுவும் நான் எதுக்கு யூஸ் ஆகுங்கிறத பின்னாடி சொல்றேன். அடுத்து பேமெண்ட் ஆப்ஷன் ஏதாவது ஒண்ணு. உங்க யுபிஐ ஐடியோ, இல்ல உங்க ஃபோன்லே ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், அமேசான் பே எது இருந்தாலும் சரி, ஏதோ ஒண்ணு எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்பெஷல் கேட்டகரிக்கு இந்த மாற்றுத்திறனாளிகளோ, இல்ல எக்ஸ் சர்வீஸ் மேனோ, இல்ல விதவை பெண்களோ, இல்ல கல்யாணமாயி டைவர்ஸ் ஆன பெண்களோ வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ற மாரி கவர்மெண்ட்ல குடுத்துருப்பாங்கல்ல சர்டிஃபிகேட்ஸ், ப்ரூஃப்ஸ் எல்லாம். அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இவங்க ஸ்பெஷல் கேட்டகரிஸ் மட்டும். ஸோ அடுத்து அப்ளை பண்ற ப்ரொசீஜர பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்ஆர்பி சென்னையோட அஃபிஷியல் வெப்சைட். நம்ம வந்து இந்த சென்னை நம்ம ஜோன் ஆர்ஆர்பி சென்னை .gov.in இந்த வெப்சைட்குள்ள தான் போய் அப்ளை பண்ணணும். இந்த வெப்சைட்குள்ள போனீங்கன்னா, ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். அங்க வந்து சென் நம்பர் 06/2025 அப்படின்னு போட்டிருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் நம்ம இப்ப அப்ளை பண்ண போற என்டிபிசி கிராஜுவேட் எக்ஸாம். இங்க வந்து நோட்டிஃபிகேஷன் ஹிந்தி, இங்கிலீஷ்லலாம் இருக்கும். இங்க வந்து கிளிக் ஹியர் அப்ளை ஆன்லைன் இருக்கும். அத கிளிக் பண்ணோம் அப்படின்னம்னா, அடுத்து இந்த பேஜ்ல தான் வந்து அது லேண்ட் பண்ணும். இந்த பேஜ்ல. இந்த பேஜ்ல வந்து இப்ப தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ரயில்வே எக்ஸாம்க்கு அப்ளை பண்றேன் அப்படிங்கிறவங்க, இந்த லாகின் பட்டன் கிளிக் பண்ணக்கூடாது. கிரியேட் அன் அக்கவுண்ட் அப்படிங்கிற பட்டன் தான் கிளிக் பண்ணணும். ஆல்ரெடி நான் ரயில்வே எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு ஆல்ரெடி இந்த ஆர்ஆர்பில அக்கவுண்ட் இருக்கு அப்படிங்கிறவங்க தான் இந்த லாகின் பட்டன் கிளிக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிரியேட் அன் அக்கவுண்ட் பட்டன் கிளிக் பண்ணி, ஃபர்ஸ்ட் ரயில்வே எக்ஸாம் அப்ளை பண்றவங்க என்னென்ன பண்ணணுங்கிறத பார்ப்போம். இத கிளிக் பண்ணீங்கன்னா, இப்படி ஒரு இன்டிமேஷன் வரும். ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அப்பயே உங்களுக்கு அக்கவுண்ட் கிரியேட் ஆயிருக்கும். அவங்க யூசர் நேம், பாஸ்வேர்ட் வச்சு மட்டும் உள்ள லாகின் பண்ணிக்கலாம். இங்க மறுபடியும் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ரயில்வே எக்ஸாம் இப்ப தான் நான் அப்ளையே பண்ண போறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் தான் இந்த பேஜ்க்கு வரணும். அதுக்கு ஓகே குடுத்துருங்க. ஓகே குடுத்ததுக்கப்புறம் ஆ கண்ட்ரி ஆஃப் நேஷனாலிட்டி இந்தியன் குடுத்துறணும். ஃபுல் நேம் வந்து இங்க தான் ரொம்ப பேர் நெறைய ஒரு முக்கியமான மிஸ்டேக் பண்ணுவாங்க. இந்த ஃபுல் நேம்ங்கிறது நம்மளோட 10த் மார்க் ஷீட்ல என்ன பேர் இருக்கோ, அத அப்படியே இங்க டைப் பண்ணணும். இங்க வந்து கேப்ஸ் லாக் தான் இருக்கும். அதாவது நீங்க கேப்ஸ் லாக் குடுத்தாலும் சரி, குடுக்கலனாலும் சரி, எல்லாமே கேப்பிட்டல் லெட்டர்ல தான் உங்க நேம் டைப் ஆகும். அத பத்தி பிரச்சனை இல்ல. ஆனா, இந்த ஸ்பேஸ் விடுறது, இனிஷியல் பின்னாடி இருக்கிறது, முன்னாடி இருக்கிறது, இனிஷியல் இல்லாம இருக்கிறது, இது எல்லாமே எக்ஸாக்ட்டா 10த் மார்க் ஷீட்ல என்ன இருக்கோ, அது மட்டும் தான் இங்க இருக்கணும். மத்தபடி சின்ன மிஸ்டேக் கூட இருக்கக்கூடாது. இது வந்து டிவி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போறப்போ, உங்களுக்கு பெரிய பிரச்சனைய கிரியேட் பண்ணும். ஸோ உங்களோட ஃபுல் நேம் இங்கே டைப் பண்ணிக்கணும். மறுபடியும் இங்க ஒரு தடவ டைப் பண்ணிக்கணும். நேம் ஹேவ் யூ சேஞ்ச்டு யுவர் நேம்னா, நீங்க நேம் சேஞ்ச் பண்ணல அப்படிங்கிறதுக்காக நோங்கிறத குடுத்துறணும். ஏன்னா, ஒரு சிலருக்கு வந்து நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறப்பயே கெசெட்ல நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த மாரி சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா, எஸ் இல்லன்னா நோ. டேட் ஆஃப் பர்த் கரெக்ட்டா குடுத்துருங்க. இங்க எடிட் டைப் பண்ணிருங்க. செலக்ட் ஜெண்டர் அதையும் குடுத்துருங்க. அ அப்பா பேரும் வந்து அதே மாதிரி தான். ஆ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம டைப் பண்ணிக்கணும். அடுத்து அம்மா பேரு. அடுத்து இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர். இந்த இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா, அடுத்து ரயில்வேல ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே, ஃபர்தர் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இமெயில்லயோ, மொபைல் ஃபோன்ல மெசேஜாவோ தான் வரும். ஸோ, அதனால உங்ககிட்ட கரண்ட்ல இருக்கிற மெயில் ஐடி, கரண்ட்ல இருக்கிற ஃபோன் நம்பர் 2மே நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத குடுங்க. குடுத்துட்டு 2க்குமே ஜெனரேட் ஓடிபி குடுத்தீங்கன்னா, மெயிலுக்கு ஒரு ஓடிபி தனியா வரும். மொபைலுக்கு ஒரு ஓடிபி தனியா வரும். அந்த ஓடிபி வந்தவுடனே இங்க போட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணதுக்கு பிறகு ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன். வெரிஃபிகேஷன் த்ரூ டிஜிலாக்கர், வெரிஃபிகேஷன் த்ரூ ஆதார் கார்டு. ஐ டோன்ட் ஐ டூ நாட் ஹேவ் ஆதார் கார்டு. இப்போ வந்து நீங்க டிஜிலாக்கர் அக்கவுண்ட் ஒரு சிலருக்கு இருக்கும். ரொம்ப பலருக்கு இல்லாம இருக்கலாம். ஸோ, அதனால எல்லாருமே கிளிக் பண்ணிக்க ஒரு ஏதுவான விஷயம் அப்டின்னா, வெரிஃபிகேஷன் த்ரூ ஆதார் கார்டு தான் நல்லாருக்கும்.
ஐ டோன்ட் ஹேவ் ஆதார் கார்டு வந்து மேக்ஸிமம் யாருமே கிளிக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாத்துட்டயும் ஆதார் கார்டு இருக்கு. ஆதார் கார்டு வச்சு ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள போனீங்கன்னா மட்டும் தான், எக்ஸாம் எழுதுறப்போ பயோமெட்ரிக்ஸ் ஸ்கேன் பண்ணுவாங்க அப்படின்லாம் நம்ம குரூப்ல பேசியிருந்தோம். டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்ல. ஸோ அந்த ப்ரொசீஜர் எல்லாத்துக்குமே ஆ ஆதார் கார்டு நீங்க இப்பவே குடுத்து சப்மிட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணீங்கன்னா தான், உங்களுக்கு அந்த ப்ராசஸ் எல்லாமே கரெக்ட்டா ஸ்மூத்தா போகும். ஸோ வெரிஃபிகேஷன் த்ரூ ஆதார் கார்ட குடுத்த உடனே, கீழ இப்படி ஒரு பாக்ஸ் வந்து இது ஓப்பன் ஆயிரும் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம். இங்க வந்து உங்களோட ஆதார் கார்ட ஆதார் கார்ட் நம்பர போட்டுட்டு, ஜெனரேட் ஆதார் ஓடிபின்னு குடுத்தீங்கன்னா, ஆ ஆதார் கார்ட்ல உங்களோட ஃபோன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, அந்த ஃபோன் நம்பருக்கு இன்னொரு ஓடிபி போகும். அத நீங்க குடுத்தீங்கன்னா மட்டும் தான் இங்க வந்து ஆதார் கார்டு வெரிஃபை ஆகும். அந்த அந்த ஓடிபிய பார்த்து ஆதார் கார்டு வெரிஃபை பண்ண உடனே, கீழ வந்து இப்படி வந்துரும். இவங்க இங்க அப்ளை பண்ணவரோட பெர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து ஹைட் பண்ணியிருக்கேன். இங்க உங்களோட ஆதார் கார்ட்ல நீங்க இருக்கிற ஃபோட்டோ வரும். ஆதார் கார்டு படி உங்களோட நேம் என்ன அப்படிங்கிறது வரும். ஆதார் கார்டு படி உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னங்கிறது இங்க வரும். ஜெண்டர் ஆதார் கார்டு படி உங்களோட ஜெண்டர் என்ன, உங்களோட பாலினம் என்ன அப்படிங்கிறது இங்க வந்துரும். ஸோ இது எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துட்டு, இந்த டிக் பாக்ஸ் இங்க கிளிக் பண்ணிட்டு, இங்க பாஸ்வேர்ட் வந்து போட்டுக்கணும். இது வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு லாகின் பண்ணி உள்ள போறதுக்கு இருக்கும்ல. ஸோ அந்த பாஸ்வேர்டு தான் இது. இந்த பாஸ்வேர்டு வச்சு தான் நீங்க ஒரு தடவையும் அக்கவுண்ட் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த பாஸ்வேர்டு போட்டு, கேப்ச்சா போட்டு உள்ளுக்குள்ள பிரிவ்யூ அண்ட் கிரியேட் அன் அக்கவுண்ட் இங்க ஒரு பட்டன் இருக்குல்ல. இந்த பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க ஒரு தடவ காமிக்கும். நீங்க கரெக்ட்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த ஷீட்லயே செக் பண்ணிக்கலாம். இங்க எல்லாமே உங்களோட பெர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லாமே இங்க தெரியும். ஃபுல் நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, ஜெண்டர், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் எல்லாமே இங்க வந்து தெரியும். இத நீங்க பார்த்துக்கலாம். இத நீங்க பார்த்துட்டு, இது எல்லாத்தையுமே நான் செக் பண்ணிட்டேன். எல்லாமே கரெக்ட் தான் அப்படிங்கிற அந்த செக் பாக்ஸ டிக் பண்ணிட்டு, கிரியேட் அன் அக்கவுண்ட் குடுக்கணும். அக்கவுண்ட் குடுத்தீங்கன்னா, ஒரு டிஸ்க்ளைமர் பாக்ஸ் ஒண்ணு வரும். அந்த அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுக்கு நீங்க குடுத்திருக்க பெர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபியூச்சர்ல டெலீட் பண்ண முடியாது. ஸோ இத வந்து கரெக்ட்டா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் குடுக்கும். அதுக்கு இன்னொரு வழி இருக்கு நான் சொல்றேன். ஆனா இங்க வந்து இந்த தடவ ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடைக்காது. ஸோ அதனால இந்த அக்கவுண்ட் கிரியேட் பண்றப்பவே வந்து உங்களோட பெர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்ட்டா குடுங்க. எந்த மாற்றமும் இத ஃபியூச்சர்ல பண்ண முடியாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டு, மறுபடியும் செக் பண்ணிட்டு ப்ரொசீட் குடுத்துருங்க. ஸோ ப்ரொசீட் குடுத்துட்டீங்கன்னா, அடுத்து மறுபடியும் இந்த பேஜ்ல லேண்ட் பண்ணிரும். இப்போ வந்து லாகின் பட்டன் குடுங்க. லாகின் குடுத்தீங்க அப்படின்னா, லாகின் வித் ஆதார், லாகின் வித் ஆர்ஆர்பி கிரெடென்ஷியல்னு இருக்கும். இதுல வந்து லாகின் வித் ஆர்ஆர்பி கிரெடென்ஷியல் அதுல கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா, உங்களோட மொபைல் நம்பர் இல்லன்னா இமெயில் அட்ரஸ் இத குடுத்துட்டு உங்களோட பாஸ்வேர்ட் என்டர் பண்ண சொல்லும். என்டர் பண்ணிட்டு ஐ அம் நாட் அ ரோபோட் குடுத்துட்டு லாகின் குடுத்து உள்ள போய்க்கலாம். சப்போஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்க ஆல்ரெடி அக்கவுண்ட் இருக்கிறவங்க உங்களோட பாஸ்வேர்ட மறந்துட்டீங்க அப்படின்னா, சிம்பிளா ஃபர்கெட் பாஸ்வேர்ட் குடுங்க. உங்களோட மெயில் ஐடி என்னன்னு கேட்கும். அந்த மெயில் ஐடிக்கே வந்து உங்களோட புது பாஸ்வேர்டு வந்திருக்கும். அந்த பாஸ்வேர்ட போட்டு நீங்க என்டர் பண்ணிக்கலாம் உள்ளுக்குள்ள போய்க்கலாம். அடுத்தது நீங்க லாகின் குடுத்த உடனே இப்படி 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனுக்காக ஒரு பேஜ்ல உள்ள வரும். அதுக்கு வந்து செண்ட் ஓடிபி டூ ஃபோன் ஆர் செண்ட் ஓடிபி டூ இமெயில். நீங்க ஃபோனுக்கு இந்த ஆப்ஷன் குடுத்தீங்கன்னா, உங்க ஃபோன் நம்பருக்கு நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்றப்போ ஒரு ஃபோன் நம்பர் குடுத்திருப்பீங்கல்ல, அந்த ஃபோனுக்கு ஓடிபி வரும். இந்த பட்டன் குடுத்தீங்கன்னா, அந்த மெயில் ஐடிக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபிய பார்த்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லேண்டிங் பேஜ் இப்படி தான் இருக்கும். இங்க வந்து ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்கு, ஒரு பொதுவான விதிமுறைகள் எல்லாமே இருக்கும் இங்க. இங்க பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட் வெரிஃபைடு வித் ஆதார்ன்னு இருக்கும். நம்ம அங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்றப்பயே ஆதார் வெரிஃபை பண்ணியிருக்கோம்ல, அத வந்து இங்கேயே நம்ம என்ஷூர் பண்ணிக்கலாம். முடிச்சதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன்ங்கிற இந்த பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா, அடுத்தது இந்த டேப்க்கு வரும். இங்க வந்து நம்மளோட ஜோன வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம அப்ளை பண்ண போற எக்ஸாம் பேர் இதுதான். நம்மளோட ஜோன் வந்து சென்னை. இங்க வந்து இந்த 2 டிக் பாக்ஸ் இருக்குல்ல, இந்த 2 செக் பாக்ஸையும் வந்து செக் பண்ணிக்கணும். அதாவது கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் குடுத்தீங்க அப்படின்னா, ஆ அடுத்தது வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இங்க வந்து நீங்க ஆல்ரெடி அக்கவுண்ட் கிரியேட் பண்றப்போ பெர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் குடுத்திருந்தீங்கல்ல, அந்த பெர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்க ஆட்டோமேட்டிக்கா அதுவாவே ப்ரீ ஃபில் ஆயிருக்கும். ஓகே. ஆ இப்போ இந்த ப்ரீ ஃபில் ஆன டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, இந்த ப்ரீ ஃபில் ஆன டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஒரு 7 மந்த்ஸ், 8 மந்த்ஸ்க்கு முன்னாடி கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அப்படி கிரியேட் பண்றப்போ, நான் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். நேம்லயோ, இல்ல அப்பா பேர்லயோ, இல்ல கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லயோ ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா, அத திருத்துறதுக்காக அவங்களுக்கு பழசா அக்கவுண்ட் கிரியேட் பண்றவங்களுக்கு இந்த தடவ ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கு. லைஃப் டைம்ல ஒரே ஒரு தடவ மட்டும் அந்த எரர வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாடிஃபை ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ்ன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா, இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்க பெர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணியிருக்கேன். இங்க கேண்டிடேட்டோட ஃபுல் நேமு, அப்பா பேரு, அம்மா பேரு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இதே மாரி கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷனையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்றத சேஞ்ச் பண்ணிட்டு, இத ஒன் டைம் தான் பண்ண முடியும். அதுக்கு மேல பண்ண முடியாது. ஸோ அதனால ஆ கிளியரா ஃபர்ஸ்ட் டைமே வந்து என்ன சேஞ்ச் இருக்கோ அத ப்ராப்பரா இன்டிமேட் பண்ணிட்டு சேவ் சேஞ்சஸ் குடுங்க. சேவ் சேஞ்சஸ் குடுத்தீங்கன்னா, நீங்க பண்ண சேஞ்சஸ் எல்லாமே இங்க தெரியும். ஆ அத கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ப்ரோசீட் டூ சேவ் குடுத்துருங்க. அது மறுபடியும் மேல நம்ம இப்ப அக்கவுண்ட் கிரியேட் பண்றப்போ பண்ண மிஸ்டேக் வந்து இப்ப ரிஃப்ளெக்ட் ஆகாது. அப்ளிகேஷன் அப்ளை பண்றப்போ இந்த தடவ நீங்க நல்லா கரெக்ட்டா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மேரிட்டல் ஸ்டேட்டஸ், ரிலிஜன், மதர் டங்கு
சாய்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாமினேஷன். அதாவது இங்கே தான் வந்து நம்ம தமிழ் குடுக்கணும். இந்த தமிழ் ஏன் குடுக்குறோம் அப்படின்னா, நம்ம எக்ஸாம் எழுதுறப்போ செகண்டா ஒரு லாங்குவேஜ் இங்கிலீஷ் டிஃபால்ட்டா இருக்கும்னு எல்லாத்துக்கும் தெரியும். அது இல்லாம 13 மண்டல மொழிகள் இருக்குல்ல. தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது அந்த மாரி இருக்குல்ல. அதில வந்து நம்ம வந்து தமிழ் குடுக்க போறோம். இங்க தமிழ் குடுத்துட்டோம் அப்படின்னம்னா, நம்ம எக்ஸாம் ஹால்ல எக்ஸாம் எழுதுறப்பவும் நமக்கு வந்து தமிழ் தமிழ்லயும் கொஸ்டின் வரும், இங்கிலீஷ்லயும் கொஸ்டின் வரும். ஸோ, அதனால இங்க வந்து தமிழ் குடுத்துறணும். இங்க வந்து பெர்மனன்ட் விசிபிள் மார்க் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் 1, 2ன்னு இருக்கும். நம்ம டிசியில பார்த்தோம் அப்படின்னம்னா, நம்மளோட ஐடென்டிஃபிகேஷன் மார்க் இருக்கும். ஸோ, அத வந்து கரெக்ட்டா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம இங்க என்டர் பண்ணிக்கணும். அடுத்தது கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ். கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் வந்து யூஆர்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. யூஆர் அப்படியே குடுத்துறலாம். இப்போ வந்து எஸ்சியோ, எஸ்டியோ, ஓபிசியோ இல்ல இடபிள்யூஎஸோ எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாவோ இருந்தீங்க அப்படின்னா, அந்த ஆப்ஷன கரெக்ட்டா கிளிக் பண்ணணும். இப்ப இந்த எஸ்சி, எஸ்டி அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க என்டர் பண்ற மாரி இருக்கும். அந்த உங்களோட கேஸ்ட் என்ன? அந்த சர்டிஃபிகேட்ல இருக்கிற உங்களோட கேஸ்ட் என்ன? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரு, அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணது யாரு? அதுவும் அந்த இதிலேயே குடுத்துருப்பாங்க. இஷ்யூ டேட் என்ன? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்னைக்கு உங்களுக்கு குடுத்துருக்காங்க அப்படின்னு. இவங்களுக்கு வந்து எஸ்சி, எஸ்டிக்கு டிராவல் பாஸ் இருக்கு. அத பத்தி நம்ம குரூப்லயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஷார்ட்டா சொல்லிர்றேன். உங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுதுற சிட்டி என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அங்க போணும் அப்படின்னா, உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி, அத கொண்டு போய் ஸ்டேஷன்ல குடுத்தீங்க. ஸ்டேஷன்ல டிக்கெட் கவுண்டர்ல குடுத்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து எனக்கு ஹால் டிக்கெட் அலாட் ஆயிருக்கு. நான் வந்து எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டு. ஸோ, அதனால எனக்கு டிராவல் பாஸ் வேணும் அப்படின்னு சொல்லி, இந்த ஹால் டிக்கெட்ட கொண்டு போய் குடுத்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஃப்ரீ பாஸ் வந்து உங்களுக்கு அவைல் பண்ணி குடுப்பாங்க. இது எஸ்சிக்கும், எஸ்டிக்கும் மட்டும் தான் இருக்கு. வேற எந்த கம்யூனிட்டிக்கும் கிடையாது. ஸோ, அதுக்கு வந்து இங்க இங்க நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். வேணுமா? வேணாமா? அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம் இங்க. அதுக்கப்புறம் ஓபிசி. ஓபிசி குடுத்தீங்க அப்படின்னா, ஓபிசிக்கு வந்து ஆ இங்க இன்னொரு ஆப்ஷன் வந்து புதுசா ஒண்ணு ஓப்பன் ஆயிருக்கும். அதாவது ஓபிசிலே நீங்க வந்து கிரீமி லேயரா இருக்கீங்களா? இல்ல நான் கிரீமி லேயரா? அப்படின்னு சொல்லி கேட்கும். கிரீமி லேயர் அப்படின்னா, ஆண்டுக்கு வருமானம் வந்து ஆண்டு வருமானம் ஆண்டுக்கு குடும்ப வருமானம் வந்து 8,00,000க்கு மேல இருந்தது அப்படின்னா, அவங்கலாம் கிரீமி லேயர். நான் கிரீமி லேயர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆண்டுக்கு குடும்ப வருமானம் வந்து 8,00,000க்கு கீழ இருக்கும். இந்த 8,00,000க்கு கீழ இருக்காங்கல்ல நான் கிரீமி லேயர். இவங்களுக்கு தான் ஓபிசியோட சலுகைகள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ, நம்ம எல்லாமே நான் கிரீமி லேயர்க்குள்ள தான் வருவோம். நம்ம சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்தோம்னாலும், ஹி ஆர் ஷி டஸ் நாட் பிலாங் டூ த கிரீமி லேயர் அப்படின்னு போட்டிருக்கும். நம்ம வெறும் கிரீமி லேயர்ங்கிறத பார்த்துட்டு நான் கிரீமி லேயர் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிடக்கூடாது. ஹி ஆர் ஷி டஸ் நாட் பிலாங் டூ கிரீமி லேயர். அதாவது அவங்க இல்லன்னா அவள் கிரீமி லேயர்ல இல்ல, நான் கிரீமி லேயர்ல இருக்காங்க அப்படிங்கிறத தான் அப்படி குடுத்துருப்பாங்க. ஸோ, அத செலக்ட் பண்ணிக்கணும் இந்த பாக்ஸ்ல கரெக்ட்டா. அத செலக்ட் பண்றப்போ இப்படி இப்படி ஒரு பாக்ஸ் காமிக்கும். ஓபிசினா நீங்க வந்து கிரீமி லேயரா, நான் கிரீமி லேயரா, பேஸ்ட் ஆன் இன்கம் வந்து இப்படி குடுப்போம் அப்படின்னு இப்ப நான் சொன்னத தான் அவங்க இங்கிலீஷ்ல போட்டுருக்காங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஐ அக்ரி குடுத்துட்டு, நான் கிரீமி லேயர் செலக்ட் பண்ணிட்டு, ஆ அதுலயும் அதே மாரி தான். உங்க கேஸ்ட் என்ன இருக்கு அப்படிங்கிறத இங்க என்டர் பண்ணிக்கணும். சர்டிஃபிகேட் நம்பர், இஷ்யூயிங் அத்தாரிட்டி, டேட் ஆஃப் இஷ்யூ இதெல்லாமே போட்டுட்டு, அடுத்தது அட்ரஸ். அட்ரஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்ரஸ் இதெல்லாம் என்டர் பண்ணிட்டு, அதுதான் பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படின்னா, இங்க வந்து இந்த டிக்க குடுத்தீங்க அப்படின்னா, இங்க இங்க என்ன இருக்கோ, இங்க நீங்க குடுத்துருக்க என்ன அட்ரஸோ, பிரசன்ட் அட்ரஸ் என்னவோ அதுவே பெர்மனன்ட் அட்ரஸா மாறிடும் உங்களுக்கு. ஸோ, இப்ப டீட்டெயில்ஸ்லாம் ஹைட் பண்ணியிருக்கேன். அவருக்கு மாறிடுச்சு அதே மாதிரியே. ஸோ, இத முடிச்சதுக்கப்புறம் சேவ் குடுத்துறணும். ஒரு ஒரு ஸ்டேஜ் போறதுக்கு அப்புறமும் சேவ் குடுத்துட்டே வரணும். ஏன்னா, உங்களுக்கு மொத்த லாகின் ப்ராசஸ்க்குமே அவங்க குடுக்குறது வந்து 30 மினிட்ஸ் தான். ஸோ, அதனால ஒரு ஒரு பேஜும் சேவ் குடுத்துட்டே வந்தீங்கன்னா, அடுத்தது சப்போஸ் செஷன் அவுட் ஆகி, லாக் அவுட் ஆகி வெளிய வந்துருச்சுனாலும், மறுபடியும் நீங்க லாகின் பண்ணி உள்ள போறப்போ, நீங்க இதெல்லாம் என்டர் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. எங்க விட்டீங்களோ, அங்கருந்து அப்ளிகேஷன கன்டின்யூ பண்ணிக்கலாம். ஸோ, அதனால ஒரு ஒரு பேஜுக்கும் சேவ் நீங்க குடுத்து தான் ஆகணும். அடுத்த பேஜ்ல வந்து நீங்க ஆல்ரெடி அங்க பெர்சனல் டீட்டெயில்ஸ் இப்ப நீங்க குடுத்ததெல்லாம் சேவ் ஆயிட்டுன்னு வந்துரும். அக்கவுண்ட் கிரியேட் பண்றப்போ நீங்க ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் குடுத்துருப்பீங்க இந்த பேஜுக்கும். அதெல்லாம் இங்க வந்து ஆல்ரெடி ப்ரீ ஃபில் ஆயிருக்கும். அதுல அதுபடி பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ் மேனா, எக்ஸ் சர்வீஸ் மேன்னு சொன்னீங்கன்னா, அது எஸ் குடுத்தீங்கன்னா, அதுக்கு தகுந்த டாக்குமெண்ட்ஸ், ப்ரூஃப்ஸ் எல்லாம் கேட்கும். அதெல்லாம் அப்லோட் பண்ற மாரி இருக்கும். பெர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளிகள் இருந்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு அது மாரி ஆப்ஷன் காமிக்கும். இபிசி அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ்ன்னு. இதுக்கு எந்த சலுகையுமே கிடையாது. இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. அவ்வளோதான். ஆ மத்தபடி வேற எந்த சலுகையும் கிடையாது. ஸோ, அதனால இபிசி அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா, நீங்க எஸ் குடுத்துருங்க. எஸ் குடுத்துட்டு, ஆ அதுக்குண்டான ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே அதுக்குண்டான பர்ட்டிகுலர் சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, ஏது இஷ்யூயிங் அத்தாரிட்டி எல்லாமே கேட்கும். அதெல்லாம் குடுக்கணும். அட் த சேம் டைம் இந்த இபிசி வந்து நீங்க டிவிக்கு போறப்ப சப்மிட் பண்ணணும். நான் இபிசின்னு இங்க மட்டும் போட்டுட்டு, அங்க டிவி போறப்ப அவங்க சர்டிஃபிகேட் கேட்கறப்ப நீங்க பிசிக்கலா புரொவைட் பண்ணல அப்படின்னா, நீங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுவீங்க. அவங்க வந்து டிவில உங்கள வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. அடுத்தது, ஆ நீங்க ரயில்வே எம்ப்ளாயியா அப்படின்னு சொல்லி கேட்கும். ரயில்வே எம்ப்ளாயி ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்க ரயில்வே எம்ப்ளாயி அப்படின்னு கேட்கும். நோ குடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சுது. அடுத்தது, இங்க வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேட்டிருக்கும். பேங்க் டீட்டெயில்ஸ்ல ஆ இது எதுக்காக பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, இப்ப நீங்க அப்ளை பண்றப்போ 500 ஃபீஸ் பே பண்ணுவீங்க. ஆ அப்படி பே பண்றப்போ, இவங்களுக்கு வந்து ஆ டிரான்ஸ்ஜெண்டர், எஸ்சி, எஸ்டி பீப்பிள், விமென்க்கு எல்லாமே வந்து ஃபீஸ் கம்மி. அவங்களுக்குலாம் வந்து 250 தான் சார்ஜ் பண்ணுவாங்க. மத்தவங்கலாம் 500 அப்ளிகேஷன் ஃபீ வந்து பே பண்ற மாரி இருக்கும். ஸோ, அப்படி பே பண்றப்போ, நீங்க சிபிடி அட்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா,
அதில் ₹100 500 பே பண்ணவங்களுக்கு ₹100 எக்ஸாம் ஃபீஸ் போக மீதி இருக்க ₹400 பேங்க் சார்ஜஸ் ரெடியூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இந்த 250 பே பண்ணுறாங்களா ஒரு கேட்டகரி, அவங்களுக்கு வந்து எந்த டிடக்ஷனும் இல்லாமல் பேங்க் சார்ஜஸ் மட்டும் டிடக்ட் பண்ணிவிட்டு அப்போ இந்த 250ல மீதி எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே மறுபடியும் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ரயில்வே. ஸோ அப்படி ரீஃபண்ட் பண்ணுறாங்கன்னா திருப்பி கொடுத்துருவாங்க பணத்தை. அப்படி ரீஃபண்ட் பண்ணுற பர்பஸ்க்காக தான் இந்த இங்கே வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கேட்குறது. இங்கே வந்து நீங்கள் யார் அக்கௌண்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம். அந்த அக்கௌண்ட் ஹோல்டரோட பேர், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக கொடுக்கணும். கொடுத்துட்டு ஏன்னா இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு தான் வந்து அந்த பணம் திரும்பி வரும். அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், மறுபடியும் ரீஎன்ட்ரு பண்ணணும். அடுத்து பேங்க்கோட ஐஎஃப்எஸ் கோடு, இதுக்கு தான் நான் வந்து அந்த பேங்க்கோட பாஸ்புக் வந்து எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன். பேங்க்கோட ஐஎஃப்எஸ் கோடுக்கும் அக்கௌண்ட் நம்பருக்காகும். இந்த நீங்கள் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்த உடனே உங்களோட பேங்க் நேம் வந்து இங்கே டிஸ்ப்ளே ஆகும். என்ன பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க்கோட அட்ரஸ், அந்த பேங்க் எங்கே இருக்குங்கிறதும் இங்கே உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். அது கரெக்டானு பார்த்துட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இப்போ வந்து பர்சனல் டீடைல்ஸ் முடிச்சிட்டோம், அதர் டீடைல்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் இவங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தனால மெட்ரிகுலேஷன் ஆர் எஸ்எஸ்எல்சி வந்து எடுத்துக்கிச்சு. இப்போ இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். 10th மார்க் ஷீட்டில் மெட்ரிகுலேஷன் ஆர் எஸ்எஸ்எல்சிங்கிறது டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். ரோல் நம்பர் செலக்ட் பண்ண சொல்லும், என்ன ஸ்டேட்டு, என்ன டிஸ்ட்ரிக்ட்டு, எந்த ஸ்கூலில் நீங்கள் படிச்சிங்க, ஸ்டேட் போர்டா மெட்ரிகுலேஷனா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ண சொல்லியிருக்கோம். டேட் ஆஃப் பாசிங், நீங்கள் எந்த வருஷம் படித்து முடிச்சிங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேச்சுலர் டிகிரியில் குவாலிஃபிகேஷன், டிசிப்ளின் இது ரெண்டுமே வந்து பேச்சுலர் டிகிரி தான் இருக்கும், வேறு எதுவுமே இப்போதைக்கு ஷோ பண்ணல அவங்க. அடுத்தது நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க, பிஏ இங்கிலீஷ், தமிழ், சிஎஸ்ஸு, பிசிக்ஸ், மேக்ஸ், அந்த மாதிரி என்ன டிகிரி உங்கள் சர்டிஃபிகேட்டில் இருக்கோ அதை அப்படியே எக்ஸாக்டாக எடுத்து இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிக்கணும். அடுத்து ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், மாநிலம், மாவட்டம், அடுத்து நீங்கள் எந்த காலேஜ் இல்லைனா யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க அப்படிங்கிறத இங்கே ஃபில் பண்ணணும். டேட் ஆஃப் பாசிங், எந்த வருஷம் நீங்கள் படித்து முடிச்சிங்க அப்படிங்கிறதையும் இங்கே டேட்டோட போட்டு, டூ யூ ஹேவ் டைப்பிங் ப்ரொஃபிஷியன்சி இன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி ஆன் கம்ப்யூட்டர். இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தியில் உங்களால் டைப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு வந்து நமக்கு வந்து சர்டிஃபிகேட் கிடையாது. எப்படி சொல்கிறது, இங்கிலீஷில் சீனியர், லோவரு, ஹையரு அந்த மாதிரி சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கணும், ஹிந்தியில் லோவர் ஹையர் சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. டைப் பண்ண தெரிஞ்சால் போதுமானது. இதை பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி என்டிபிசி பற்றின எக்ஸாம் டீட்டெயில் வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் நம்ம பெரும்பாலும் சூஸ் பண்ணுவோம். இங்கிலீஷ் வந்து 30 WPM 30 வார்த்தைகள், நிமிஷத்துக்கு 30 வார்த்தைகள் டைப் பண்ண தெரியணும் இங்கிலீஷில் கடகடன்னு. அது வந்து பர்சனல் கம்ப்யூட்டரில், டைப் ரைட்டிங் மிஷின் கிடையாது. இப்போ நம்ம லேப்டாப்லேயோ இல்லை கம்ப்யூட்டரோ கொடுப்பாங்க, அதில் வந்து பேக் ஸ்பேஸு, முன்னாடி போகிறது, இந்த எடிட்டிங் ஆப்ஷன் எதுவுமே இருக்காது. அதில் மிஸ்டேக் இல்லாமல் 30 வார்த்தைகள் நிமிஷத்துக்கு டைப் பண்ண தெரியணும். அவ்வளோதான் அவங்க எதிர்பார்க்குறது. சர்டிஃபிகேட் எதுவுமே இதுக்கு தேவை கிடையாது. ஸோ அதனால் அதுக்கு வந்து எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா போஸ்டிங்குமே எலிஜிபிள் ஆயிருவீங்க. அப்படி டைப் பண்ணவே தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எக்ஸாம் முடியறதுக்குள்ளே ரெகுலராக கொஞ்சம் நேரம் உட்காந்து டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது ஈஸியாக நம்ம டைப் பண்ணி கற்றுக்கலாம். இது எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்ததுக்கப்புறம் ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து இங்கே சேர்ந்துடும். இங்கே பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதெல்லாம் கிராஸ் செக் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு போயிடணும். நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் கொஞ்சம் முக்கியமான ப்ராசஸ், எல்லோரும் ரொம்ப திணற ப்ராசஸ் கூட. ப்ரொஃபைல் டாக்குமெண்ட்ஸ், அதாவது வந்து நம்மளோட ஃபோட்டோவும் சைனும் அப்லோட் பண்ணுற இடம் இது. இங்கே வந்து என்னென்னா, நம்ம முதல்லலாம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து லைவ் ஃபோட்டோ தான் ரயில்வே கேட்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுற சிஸ்டத்துலேயோ இல்லை லேப்டாப்லேயோ மேலே வெப்கேம் இருக்குது, வெப்கேமே நல்லா குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னா கேப்சர் லைவ் இமேஜ் நீங்கள் ஒன்று இருக்கும், இந்த பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே மேலே இருக்க கேமரா வந்து ஓப்பன் ஆயிரும், நீங்கள் அதிலே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா கேப்சர் லைவ் இமேஜ் ஃப்ரம் மொபைல் இப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு QR கோடு ஒன்று இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ அந்த QR கோடை வந்து நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் கூகுள் லென்ஸ் வச்சு ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா இது ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகும். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் உங்களோட லாகின் கிரெடென்ஷியல், இப்போ நம்ம லாகின் பண்ணோம்ல இங்கே உட்காந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து ஒரு OTP கொடுத்து லாகின் பண்ண உடனே உங்களோட கேமரா வந்து அக்சஸ் கேட்கும். உங்கள் கேமரா வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே வந்து நான் ஒயிட் க்ளோத்திங், அதாவது டார்க் க்ளோத்ஸ், ரொம்ப பேட்டர்ன் இல்லாமல், ரொம்ப ஃபேன்சியாக இல்லாமல், கண்டிப்பாக ஃபேன்சியாக இல்லாமல் ஒரு டார்க் கலர் க்ளோத், பிளாக்கு, ப்ரௌனு அந்த மாதிரி கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி ஷர்ட்டோ இல்லை கிளாத் வந்து வியர் பண்ணியிருந்துருக்கணும். பின்னாடி அதாவது ஃபோட்டோ வந்து நீங்கள் ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதுவும் இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. ஃபேஸ் நல்லா தெளிவாக தெரியணும், கண்ணாடி போட்டிருக்கக்கூடாது, ரொம்ப ஜூமினாக இருக்கக்கூடாது, பிளர்ராக இருக்கக்கூடாது, ஃபோட்டோவே ஒரு மாதிரி பிளர் அடித்த மாதிரி இருக்கக்கூடாது, எங்கேயும் கிளாரிங்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது, ஷேடோ இருக்கக்கூடாது. பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து நான் ஒயிட்டாக இருக்கவே கூடாது. பின்னாடி பேக்ரவுண்ட் ஃபுல் ஒயிட்டாக இருக்கணும். வேறு ஒயிட்டை தவிர வேறு எந்த பேக்ரவுண்டுமே இருக்கக்கூடாது. தொப்பி போட்டிருக்கக்கூடாது, முடி கண்ணை மறைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. எக்ஸாக்டாக ஃபோட்டோனா தெளிவாக இப்படி தான் இருக்கணும். உங்களோட ஃபேஸில் இருக்க இது எல்லாமே நல்லா தெளிவாக தெரியணும், முடி எங்கேயுமே மறைச்சிட்டு இருக்கக்கூடாது. ஒயிட் பேக்ரவுண்டில் இப்படி தான் இருக்கணும் ஃபோட்டோ. இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ தெளிவாக கிடைக்கணும். தெளிவாக கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து கிளிக் ஆகாது.
ஸோ ப்ரிஃபரபிளி நீங்கள் என்ன பண்ணணும்னா, நல்ல ஒயிட் பேக்ரவுண்ட் வெள்ளை கலரில் இருக்கிற செவுரோ இல்லை ஸ்டுடியோவோ அந்த மாதிரி போயிட்டு வெள்ளை கலரில் இருக்க செவுரில் உங்கள் ஃபேஸ்க்கு ஆப்போசிட்டில் லைட் அடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபோட்டோ வந்து கேப்சர் ஆகும். நீங்கள் அந்த கேமரா பார்த்துட்டு நீங்கள் கேப்சர் பட்டன்லாம் அழுத்த வேணாம். அந்த கேமராவை பார்த்துட்டு பிளிங்க் பண்ணிங்கனாலே போதும். உங்கள் கண்ணை சிமிட்டினீங்கனாலே போதும். அந்த ஃபோட்டோ வந்து அது கேப்சர் ஆயிரும். நீங்கள் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் அது உங்களுக்கு ஓகேவா இருக்கா, கரெக்டாக இருக்கா, எல்லாமே தெளிவாக தெரியுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் டெலிட் பண்ணிட்டு ரீகேப்சர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இல்லை அந்த ஃபோட்டோவே உங்களுக்கு தெளிவாக இருந்தது அப்படின்னா அந்த அந்த ஃபோட்டோவே நீங்கள் ஓகே பண்ணிடலாம். சப்போஸ் அது ஓகேவே பண்ணாலும் அந்த ஓகே பண்ணுற ஃபோட்டோவில் இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு மிஸ்டேக் உங்கள் ஃபேஸ் சைடில் இருக்கிறதோ இல்லை பிளர்லாம் இருக்கிறதோ இல்லை உங்கள் ஐரிஸ்லாம் தெளிவாக கண் இதெல்லாம் தெளிவாக தெரியாமல் இருக்கிறதோ இருந்தது அப்படின்னா நீங்கள் மறுபடியும் டெலிட் பண்ணிட்டு ரீகேப்சர் தான் பண்ணணும். ஏன்னா அந்த மாதிரி ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் தெளிவாக கேப்சர் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து கொஞ்சம் அப்ளிகேஷன்லேயே கொஞ்சம் கஷ்டமான செக்ஷன். அடுத்தது வந்து சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். சிக்னேச்சர் அப்லோடுக்கு வந்து ஒயிட் கலர் ஷீட்டில் பிளாக் கலர் பெனில் பிளாக் கலர் இங்க் பென் இவங்க யூஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. பிளாக் கலர் லெட்லேயோ இல்லை பென்லேயோ வந்து நல்லா தெளிவாக தெரிகிற மாதிரி ஒரு இனிஷியல் மட்டும் போடாமல், அது இப்போது எம் தான் இனிஷியல் இல்லை வி தான் இனிஷியல் அப்படின்னா வின்னு போட்டு மட்டும் இல்லை எம்னு போட்டு மட்டும் சுழிச்சு விட்றக்கூடாது. உங்கள் நேமே ஓரளவு கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு ஷார்ட் இனிஷியல் சிக்னேச்சர் போடாமல் உங்களோட ஃபுல் சிக்னேச்சரை நம்ம போடணும். அந்த சிக்னேச்சர் வந்து பிளாக் லெட்டர்ஸில் இருக்கக்கூடாது. சும்மா இப்போ வந்து குமார் அப்படின்னா KUMARன்னு தனியாக தனித்தனி எழுத்துக்களாக எழுதக்கூடாது. அது சிக்னேச்சர் கிடையாது. ஒரு கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங்கில் ரன்னிங் லெட்டர்ஸில் இருக்கணும். அட்லீஸ்ட் ரன்னிங் லெட்டர்ஸ்லையாவது இருக்கணும் உங்களோட சிக்னேச்சர். இந்த சிக்னேச்சர் வந்து இப்படி தான் இருக்கணும். இந்த சிக்னேச்சர் வந்து ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் 30லேருந்து 49 KBக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இது அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ ஃபோட்டோ எடுத்துட்டு அதை ஆன்லைன்லேயே ஃபோட்டோ கம்ப்ரஸர்ஸ்லாம் நிறைய அவைலபிள் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்ப்ரஸரில் கொடுத்து இந்த 30லேருந்து 49 KBக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். JPG அல்லது JPEG ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். நல்ல சிக்னேச்சர் தெளிவாக இருக்கணும். அவ்வளோதான். இதை சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற செக் பாக்ஸ் இந்த செக் பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடணும். சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோட்டோவும் இந்த சிக்னேச்சரும் வந்து சேவ் ஆயிரும். சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற இடம். NTPC எக்ஸாமில் வந்து இந்த கேட்டகரியில் இவ்வளோ எக்ஸாம்ஸ் இருக்கும். இப்போ வந்து போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்கிறது 7 கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எனக்கு இந்த போஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ்னால் நான் ஆல்ரெடி டெக்னீஷியன் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு நான் எடுக்கிற இப்போ வந்து நீங்கள் 100க்கு 80 மார்க் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 80 மார்க்குக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எனக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிறத வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்னோட 80 மார்க்குக்கு என் கம்யூனிட்டி கோட்டாக்கு என்னோட கட் ஆஃப் மார்க்குக்கு ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் ICFல இந்த போஸ்டிங் நான் வந்து எலிஜிபிளா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி அதுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னா அடுத்த போஸ்டிங். இப்போ நீங்கள் இந்த போஸ்டிங்கே எலிஜிபிள் அப்படின்னா இந்த போஸ்டிங்கே உங்களுக்கு அலாட் பண்ணிடுவாங்க. அப்படி நீங்கள் எலிஜிபிள் இல்லைன்னா அடுத்து இந்த போஸ்டிங் பார்ப்பாங்க. இதுக்கும் உங்களோட கட் ஆஃப் மார்க்கு கம்யூனிட்டி கோட்டா அதில் எதுவும் இல்லை அப்படின்னா எலிஜிபிள் இல்லை அப்படின்னா அடுத்து இந்த போஸ்டிங் பார்ப்பாங்க. அடுத்து இந்த போஸ்டிங், அடுத்து இந்த போஸ்டிங். சிம்பிளாக நம்ம வந்து ப்ரியாரிட்டி செட் பண்ணுற மாதிரி தான். ஃபஸ்ட்டு இந்த போஸ்டிங், அது இல்லைனா இது, இது இல்லைனா இது, இது இல்லைனா இதுன்னு சொல்லி நம்மளாக வரிசையாக ஆர்டர் பண்ணி கொடுக்குற மாதிரி தான். இந்த ஆர்டர் வந்து கொடுத்துட்டு அடுத்தது இந்த இந்த டிக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு அவர் அப்ளை பண்ணதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச போஸ்டிங்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். இதே ஆர்டரில் தான் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அந்த செக் பாக்ஸை செக் பண்ணிவிட்டு அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பிளேஸ் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே உங்களோட ஊர் என்னவோ அதை என்டர் பண்ணிவிட்டு அப்ளிகன்ட் சிக்னேச்சர்னு இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து இங்கே ஷோ ஆகும். அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இங்கே இருக்கிற செக் பாக்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துடணும். அடுத்து வந்து சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் கொடுக்கணும். ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா இங்கே உங்கள் ஃபோட்டோ, உங்களோட சிக்னேச்சர், நீங்கள் இது வரைக்கும் என்டர் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே ஷோ ஆகும். எல்லாத்தையும் தெளிவாக பொறுமையாக உட்காந்து ஒரு தடவை இங்கே எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். அப்படியே செக் பண்ணிகிட்டே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அடுத்து வந்து கீழே இதே மாதிரி இருக்கும் லாஸ்ட்டில். சப்போஸ் ஏதாவது எடிட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இந்த எடிட் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து நான் எல்லாத்தையும் ரீசெக் பண்ணிவிட்டேன், மேலே இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே சரிதான் அப்படிங்கிற இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து வந்து பேமெண்ட் பேஜுக்கு உங்களை ரீடைரக்ட் பண்ணும். பேமெண்ட் பேஜில் வந்து இங்கே உங்களோட பேர், உங்களோட மெயில் ஐடி, உங்களோட ஃபோன் நம்பர் இங்கே எல்லாமே இருக்கும். இந்த எக்ஸாம் என்ன எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறீங்களோ அது உங்களோட கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி ஆல்ரெடி அது உங்களுக்கு 500 இல்லை 250ங்கிறத அது டிட்டர்மைன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஃபீஸ் தான் இங்கே இருக்கும். பே வித் SBI இபே அப்படிங்கிற ஆப்ஷன் இங்கே இந்த ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரீஃபண்ட் பாலிசி நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. இந்த ரீஃபண்ட் பாலிசிலாம் இதுதான். எக்ஸாம் அட்டன் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு ரீஃபண்ட்
பாலிசி கிடையாது. நான் ரீஃபண்டபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு, ஐ அக்ரி வித் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அபோவ் அத குடுத்துட்டு ப்ரொசீட் குடுத்துருங்க. ப்ரொசீட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்க வந்து டெபிட் கார்டு, இல்ல கிரெடிட் கார்டு, இல்ல கார்ட் பேமெண்ட் நீங்க பண்ணிக்கலாம். இல்ல பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங் வச்சு நீங்க பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, சிம்பிளா நம்ம வந்து யுபிஐ பேமெண்ட் இந்த கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், வாட்ஸ்அப் இல்ல பீம் யுபிஐ அந்த மாரி யுபிஐ பேமெண்ட் வச்சு பண்ணிக்கலாம். இந்த யுபிஐ கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் காமிக்கும். ஒண்ணு வந்து யுபிஐ ஐடி என்டர் பண்ணி மேனுவலா என்டர் பண்ணி நீங்க அந்த பேமெண்ட் அந்த ஐடிக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துரும். அந்த ஆப்ல இருந்து மெசேஜ் வரும். இந்த மாரி பேமெண்ட் ரெக்வெஸ்ட் வந்திருக்கு. இத நான் பண்ணவான்னு சொல்லிட்டு அங்க போய் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, கியூஆர்ன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். யுபிஐ கியூஆர்ன்னு. அந்த யுபிஐ கியூஆர் ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் டைம். ஒரு கியூஆர் வந்து உங்களுக்கு அங்க டிஸ்ப்ளே ஆகும். அந்த டிஸ்ப்ளே ஆகுற கியூஆர உங்க ஃபோன்ல இருந்து சாதாரணமா நம்ம கடையில எல்லாம் யுபிஐ பேமெண்ட் பண்ணுவோம்ல ஸ்கேன் பண்ணி. அந்த மாதிரி யுபிஐ கியூஆர வந்து ஸ்கேன் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இது 2க்குமே வந்து 5 நிமிஷம் தான் டைம். ஸோ 5 நிமிஷம் முடிக்கிறதுக்குள்ள அது ஆட்டோமேட்டிக்கா பேமெண்ட் ஆயிரணும். அது பேமெண்ட் ஆயிட்டு அப்படின்னா, அதுவே பேஜ் ஆட்டோமேட்டிக்கா ரீடைரக்ட் ஆகி உங்களுக்கு வந்து பேமெண்ட் ரிசிப்ட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ்க்குள்ள வந்துரும். நீங்க எதுவுமே கிளிக் பண்ணக்கூடாது. பேமெண்ட் பண்ணிட்டேங்கிறதுக்காக ரெஃப்ரெஷ் பட்டன கிளிக் பண்ணக்கூடாது. அதுவாவே லோட் ஆகி உங்களுக்கு பேமெண்ட் அக்செப்ட் ஆன உடனே அதுவாவே இந்த மாரி பேமெண்ட் ரிசிப்ட் டீடைல்ஸ்க்குள்ள வந்துரும். சப்போஸ் ரொம்ப நேரம் ஆனாலும் பரவால்ல, நீங்களா மேனுவலா ரெஃப்ரெஷ் பண்ணவே கூடாது. உங்களோட இன்டர்நெட் மட்டும் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க போதும். ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாரி பேமெண்ட் அக்செப்ட் ஆன உடனே பேமெண்ட் ரிசிப்ட் டீடைல்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களோட பேரு, உங்க இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டிரான்சாக்ஷன் இந்த மாரி எல்லா டீடைல்ஸும் இங்க இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் இங்க இருக்கும். ஸோ இத அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, இத நீங்க வந்து பிடிஎஃப்பா டவுன்லோட் பண்ணி இல்ல பிரிண்ட் எடுத்தும் வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா பேக்ங்கிற பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாரி ஒரு பேஜ் வந்து ஸ்லோட் ஆகும். இது வந்து அப்ளிகேஷன் ஹிஸ்டரி அப்படிங்கிற டேப்க்குள்ள வந்து இது ஆட்டோமேட்டிக்கா போயிரும். நீங்க என்னென்ன எக்ஸாம்க்குலாம் அப்ளை பண்ணியிருக்கீங்கங்கிறத பார்க்கறதுக்கான டேப் இது. இதுல வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். என்ன எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ். ஏன்னா இப்ப தான அப்ளிகேஷன் டேட்டே இன்னும் முடியலைல்ல. எக்ஸாம் இத முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு 1 மாசத்துல தான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வரும். ஸோ, அதனால இங்க ஒரு கோடு போட்டுருக்காங்க. பேமெண்ட் வந்து கம்ப்ளீட்டட் இங்க என்ன அப்படின்னு இருக்கும். நீங்க பேமெண்ட் பண்ணி உங்களோட பேமெண்ட் வந்து அங்க போயிருச்சு. ரயில்வே அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, பேமெண்ட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கும். அ அடுத்தது வந்து வெரிஃபை பேமெண்ட் இதெல்லாம் வந்து பேமெண்ட் பண்ணாதவங்களுக்கு இருக்க ஆப்ஷன். இங்க வந்து நீங்க அப்ளிகேஷன் வியூ பண்ணிக்கலாம். நீங்க என்ன அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த அப்ளிகேஷன் வந்து வியூ பண்ணிக்கலாம். அந்த கண்ணு மாரி இருக்குல்ல சிம்பிள். இத அமுத்துனீங்கன்னா அது வந்துரும். ஸோ, அதனால அத கிளிக் பண்ணி பார்த்துட்டு, அதையும் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அதிலயும் இதே மாரி ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிரிண்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத குடுத்தீங்கன்னா, சேவ் அஸ் பிடிஎஃப் குடுத்து நீங்க பிடிஎஃப்பாவும் வச்சுக்கலாம். இல்ல கண்டிப்பா பிரிண்ட் அவுட் எடுத்தும் வச்சுக்கோங்க. ஒரு ரெஃபரன்ஸ்க்காக பிரிண்ட் அவுட் எடுத்தும் அப்ளிகேஷன வச்சுக்கோங்க. ஸோ, அவ்வளோதான் இப்ப நம்ம வந்து என்டிபிசி கிராஜுவேட் லெவல் எக்ஸாம்க்கு அப்ளை பண்றத பார்த்தோம். அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கும் இதே தான் நடக்கும். அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கும் அ இதே மாரி தான் அப்ளிகேஷன் ப்ராசஸ்ங்கிறது இருக்கும். அண்டர் கிராஜுவேட்ங்கிறது 12த் முடிச்சவங்க அப்ளை பண்றதுக்கான எக்ஸாம். கிராஜுவேட்ங்கிறது டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்றதுக்கான ஒரு எக்ஸாம். ஸோ, அதனால ஆ அண்டர் கிராஜுவேட்ன்னு போட்டிருக்கு. ஸோ, பேச்சுலர் டிகிரி முடிச்சவங்கலாம் அதுக்கு தான் அப்ளை பண்ணணும். இதுக்கு அப்ளை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. எல்லாரும் அப்ளை பண்ணுங்க. ஸோ, எப்படி எக்ஸாமுக்கு படிக்கணும்? எப்படியெல்லாம் படிக்கணும்? எத எத யூஸ் பண்ணி படிக்கணும்? எப்படி படிச்சா இந்த என்டிபிசி எக்ஸாமே கிளியர் பண்ணலாம்? தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் கூட இன்னும் சொல்லப்போனா டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் எல்லாம் எப்படி படிக்கணும்? அப்படிங்கிறத நம்ம அக்னி கரியர் எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல்ல இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ, அதையும் பாருங்க. எக்ஸாம் பாஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.